first one is Saranga. காற்று அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகிறதா, நெஞ்சில் அழுகிறதா. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். இப்ப நாங்க கலைக்க போற டாபிக் வந்து முக்கியமான டாபிக். இப்ப ரெண்டிங்ல இந்த விஷயம் தான் வந்து போய்கொண்டிருக்குது. எல்லாருக்கும் தெரியும், சீ தமிழ் சரிகமபா சீசன் 3ல எங்களுடைய இலங்கையிலிருந்து 2 போட்டியாளர்கள் வந்து கலந்து சிறப்பிச்சது மட்டும் இல்லாம எங்களுடைய இலங்கைக்கு வந்து கில்மிசா என்ற ஒரு மாணவி வந்து பாடகி வந்து பெரிய ஒரு வரலாற்று சாதனை வந்து படைத்திருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு சிறுமியை வந்து நாங்கள் உலகம் புறாவும் வந்து கொண்டாடி இருந்தோம். இப்ப சீசன் 4 வந்து இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்குது. இந்த சீசன் 4ல எங்களுடைய சிறப்பான ஒரு இன்னொரு விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 2 பேர் வந்து போயிருக்கணும், வெளிநாடுல இருந்து 2 பேர் வந்திருக்கணும். அது எங்கெங்க யார் யார் என்னென்ன மாதிரி வந்து கலந்து சிறப்பித்திருக்கணும்ன்றதுதான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இதுல முதலாவது நான் நினைக்கிறேன் வந்து காணொலி வந்து போட்டிருப்பேன். எங்களுடைய மலையக இளவரசன், மலையகத்தினுடைய இப்போ ஒரு புது பாடகன் வந்து எஸ்பிபி சாருடைய ஒரு தீவிர ஒரு ரசிகன் இந்திரஜித். காற்று அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகிறதா, நெஞ்சில் அழுகிறதா, இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றி கண்ணீரை ஏற்றி கவிதை சிந்தையை ஊற்றி கண்ணை உன் வாசல் சேர்ந்தே, ஓயும் ஜீவன் ஓயும் உன்னை ஓடோடிவா, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததை அதை தேடி தேடி பார்த்தேன், உயிரின் துளி காயும் உன்னே என் விழி, உன்னை காணும் கண்ணே என் ஜீவன் ஓயும் உன்னே ஓடோடிவா. வந்து கலந்து சிறப்பித்தது மட்டும் இல்லாம போட்டியாளராக வந்து ஒரு போட்டியாளர் வந்து இப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. அது பெரிய ஒரு சந்தோஷம். மலையக மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும், தமிழ் உறவு பேசுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த இந்திரஜித்துக்கும் வந்து பல்வேறுபட்ட வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட உதவிகளும் வந்து இப்ப வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து கொழும்பு மாவட்டத்துல இருக்கிற பத்தலை என்ற இடத்துல இருந்து விதிய லோசன் என்ற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு போட்டியாளராக வந்து செலக்ட் ஆகிக்காரு. அதுவும் அவருடைய பாடலை கேட்டு KS ரவிக்குமார் சார் அவர்கள் வந்து பிரபலமான ஒரு இயக்குனர், படையப்பா மற்றும் அப்படியே நிறைய படங்களை, முத்து போன்ற படங்களை எல்லாம் வந்து இயக்கியிருக்காரு. அவர் வந்து இந்த ஆடிஷன்ல வந்து கலந்து கொண்டு அந்த விஜய லோசன் அண்ணாவை வந்து அவர் வந்து மெடல் போட்டு செலக்ட் பண்ணிக்காரு என்ற ஒரு விஷயத்தை வந்து இதுல தெரிவிச்சு கொள்றோம். இந்த வருஷம் வந்து என்ன 2 பேர் தானா, 2 மான் போட்டியாளர்கள் தானா என்று கேட்டீங்கன்னு சொன்னா இல்லைங்க. நம்ம ஈழத்தில இருந்து வெளிநாடுகள், புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 2 உறவுகள் 2 நாடுகள்ல இருந்து இப்ப இந்தியா சீத்தமிழ் சரிகமபா போட்டியில வந்து கலந்து சிறப்பித்து பாடிக்கொண்டிருக்காங்க. பாடினது மட்டும் இல்லாம போட்டியாளராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, லண்டன்ல இருந்து மாதுலாலினி என்ற ஒரு சிறுமி வந்து கலந்து சிறப்பிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து இப்ப போட்டிருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் பொறுத்துருங்க, உங்களையும் வந்து நாங்க செலக்ட் பண்ணுவோம் என்ற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இதுலயும் குறிப்பா சுவிஸ் நாட்டிலே சேர்ந்த சாரங்கா, சுவிஸ் நாட்டை சேர்ந்த சாரங்கா என்ற ஒரு மாணவி, ஒரு பாடகி, ஒரு சிறுமி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஈழத்துல இருந்து அந்த நாட்டுக்கு போய் இப்ப அவங்களும் வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போட்டியாளராக வந்து 25 பேர்ல வந்து ஒரு போட்டியாளராக வந்து அவங்கள வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. First one is Saranga. அவங்களோட சேர்த்து இன்னொரு இந்தியாவை சேர்ந்த இன்னொரு பாடகியும் வந்து 2 பேரும் வந்து இப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்காங்கன்றதை வந்து இதுல தெரிவிச்சு கொள்றேன். இதுல முக்கியமா நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எங்களுடைய இங்க நாட்டுல இருந்து, அதாவது எங்களுடைய ஈழத்தில இருந்து என்னதான் வெளிநாடுகளுக்கு வந்து போயிருந்தாலும் இசைத்திறமைய விட்டு கொடுக்காம தாங்களும் வந்து தங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டணும் சொல்லி
அங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து இப்ப இந்தியாவுக்கு போய் அந்த பிரம்மாண்டமான அந்த மேடையில அந்த பாடலை பாடி வின் பண்ணி செலக்ட் ஆகிறன்றது வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. அவங்களுடைய திறமைக்கு அவங்க வந்து முட்டுக்கட்டை, பெற்றோர்கள் வந்து முட்டுக்கட்டை இல்லாம அவங்கள வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து ஊக்குவிக்கணும் என்ற ஒரு நோக்கோட இவ்வளவு தூரம் செய்யப்படுறது வந்து உண்மையிலேயே பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. மொத்தமாக எங்களுடைய ஈழத்தில இருந்து 4 பேர் போய்க்கணும். பதுளை மாவட்டத்தை சேர்ந்த இந்திரஜித், இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு வத்தலை பிரதேசத்தை சேர்ந்த விஜய லோசன் அண்ணா அவர்களுக்கும், அடுத்ததாக வந்து லண்டன்ல இருந்து மாதுளாலினி என்ற ஒரு சிறுமியும், அடுத்ததாக சுவிட்சர்லாந்து நாட்டில இருந்து சாரங்கா என்ற பெண்மணியும் வந்து இப்போதைக்கு வரைக்கும் ஆடிஷன்ல வந்து கலந்து சிறப்பித்திருக்காங்கன்றதை வந்து இதுல தெரிவித்துக் கொள்றேன். ஒவ்வொருடைய பக்கங்களும் வந்து அவ்வளவு வேலை நிறைந்ததாக காணப்படுகின்றது. யாருமே வந்து சுலபமாக வந்தவர்கள் இல்லை, சுலபமாக பாட்டு படிச்சுட்டு சுலபமாக போக போறவங்களும் இல்லை. இனி வருகின்ற காலங்கள்ல வந்து அவங்க இப்படி எல்லாம் வந்து இந்த ஒரு சீசன்லையும் வந்து இப்படியான பாடெல்லாம் படிக்க போறாங்க என்றது வந்து அவ்வளவு ஒரு உலக மக்கள் மத்தியும் இல்லாம இலங்கை மக்கள் மட்டும் இல்லாம அனைத்து மக்களுமே வந்து உற்று நோக்க வலிக்கிட்டாங்க. ஓகே, நாங்கள் இந்த சீசன் வந்து நல்ல தீவிரமாக வந்து நாங்க பார்க்கலாம், எங்கட பிள்ளைகள் வந்து படிக்க போறாங்க, 2 பேர் ஆண்கள் 2 பேர் பெண்கள், இதுல யார் உள்ளுக்கு வர போறாங்கன்றத வந்து அதுல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. யார் இறுதி போட்டி வரைக்கும் வரப்போறாங்கன்றது சொல்லியும் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குன்றத நான் சொல்லணும். ஓகே, நாங்கள் இப்ப அடுத்து பார்க்க போற போட்டியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியா நாட்டை சேர்ந்த அருளினி ஆறுமுகம் என்ற அந்த ஒரு சிறுமியை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். மிக சிறந்த ஒரு திறமையான ஒரு பிள்ளை. அந்த மேடையில வந்து இப்படி அந்த பாடலை வந்து, அதாவது கந்தசாமி படத்துல இருந்து அந்த பாடலை வந்து இவ்வளவு அழகா வந்து படிச்சிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிறுமி வந்து அந்த பாடலை வந்து படிக்கின்ற போது, எனக்கு கேட்கின்ற போது எனக்கு வந்து கில்மிசா வந்து இறுதி போட்டியில வந்து அந்த ஐ படத்துல இருந்து ஒரு ஐல அந்த பாடலை வந்து படிச்சிருப்பாங்க. அந்த பாடல் படித்தது இவங்க இந்த கந்தசாமி படத்துல இருந்து அந்த முதல்ல என்ட்ரியாக இருக்கட்டும், கோரஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளவு நேர்த்தியாக வந்து அந்த அருளினி ஆறுமுகம் அவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருந்து கொண்டது. அது மட்டும் இல்லாம எல்லாருடைய கண்கள்லயுமே வந்து ஆனந்த கண்ணீரை வந்து பார்க்கக்கூடிய இது. நிறைய டிக்டாக் பக்கங்கள்ல நிறைய பேர் வந்து அந்த பிள்ளையை பற்றி கதைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது என்று நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஏன் இவங்க வந்து எல்லோரும் மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு கதைக்கின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கிறாங்க என்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கு. ஆட்டிசம் என்றா என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பேசும் திறமை இல்லாதது, பேசும் திறமை இல்லை. அவங்க வந்து பிறந்ததிலிருந்து 7 வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேச்சு திறமையே இல்லை, பேசவே முடியாது. ஆனா பெற்றோரோ சரி அவங்களுடைய உறவினர்களோ சரி அவங்கள வந்து கண்டுகொள்ளவே இல்லை, அவங்களால வந்து முடியாதுன்ற மாதிரியே விட்டுட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைய இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது இசை. இசையின்றி அமையாது உலகு. இசையை விட்டா உண்மையிலேயே சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இசையால் வசமாக உலகம் எது என்ற கூற்றுகளுக்கு இணங்க இவ்வளவு பழமொழிகள் இருக்குது. அந்த வகையில இசை இந்த பிள்ளைய இவ்வளவு தூரம் கொண்டு இருக்குது. ஒரு பேச முடியாத ஒரு சிறுமிய இசை மூலமாக கேட்டு 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 அந்த பிள்ளை வந்து பேச ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நான் டிக்டாக் பக்கத்துல ஒரு அண்ணா ஒரு சொல்லியிருந்தாரு, நான் அந்த மலேசியா நாட்டுல வந்து இந்த பிள்ளை வந்து மேடைகள்ல நான் படிக்க நான் வந்து பார்த்துருக்கிறேன். அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் திக்கி 7ஆம் வயது தான் படிக்கும். ஆனா இப்ப வந்து ஒரு போட்டியாளராக வந்து இவ்வளவு ஒரு கடினமான ஒரு பாடலை வந்து இவ்வளவு அழகா படிச்சிருக்குது. இந்த பிள்ளை இன்னும் மென்மேலும் பெறணும், இந்த போட்டியில வந்து இன்னும் நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லி டிக்டாக் பக்கத்துல நான் பார்த்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே வந்து இந்த பிள்ளையில வந்து இவ்வளவு தூரம் அன்பு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து பேச முடியாத திறமையிலிருந்து இப்ப இசை மூலமாக அவங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு அழகான ஒரு பாடலை படிக்கிறாங்கன்றதான் காரணம். அந்த அருளினி ஆறுமுகம் என்ற சிறுமி அந்த மேடையில வந்து பாடல் படிச்சுட்டு செலக்ட் ஆகிறாங்க. செலக்ட் ஆயிட்டு என்னுடைய அப்பா அம்மா விரையில என்னுடைய சின்னம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கட்டி தழுவி அவ்வளவு தூரம் அன்பை வந்து பரிமாறிக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும். எனக்கு பிறந்ததுல இருந்து ஆட்டிசம் இருக்கு. ஆனா என்ன வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது இசைதான் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு
நான் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இந்த போட்டியில வந்து நான் வந்து பின் பண்ணாண்டி கூட பரவாயில்லை, ஆனா என்ன மாதிரி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் என்று சொல்லித்தான் அந்த இசை மேடைக்கு சரிகம மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இவ்வளவு தூரம் ஒரு ஒரு அந்த இசை மேடையை வந்து சரிகம மேடையை வந்து கண்கலங்காதவங்களை யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த பிள்ளை அலைக்ரா அலைக்ரா அந்த பாடலை வந்து அவ்வளவு அழகா வந்து படிச்சிருக்கிறாங்க. இந்தியா பொண்ணு தாங்கோ, இத்தாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, தில்லிருந்தா வாங்கோ என்ற அந்த வரிகள் எல்லாமே வந்து அவ்வளவு அழகா வந்து படிச்சிருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த பாடலும் சரி பாடல் வரிகளும் சரி அந்த யாழினி ஆறுமுகம் அந்த பிள்ளை வந்து அருளினி ஆறுமுகம் அந்த பிள்ளை வந்து படித்த பாடலும் சரி அவ்வளவு அழகா பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்றதை வந்து மறக்காம வீடியோ பார்த்தவங்க கொமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பேருக்கும் இந்த சீத்தமிழ் சரிகம மேடையில கலந்து சிறப்பின்ற அத்தனை உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பை சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். அவங்களுடைய திறமைக்கு வந்து நாங்கள் ஊக்குவிச்சு கொண்டே இருப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த சீத்தமிழ் சரிகம மேடை பற்றிய அந்த அப்டேட்டுகள் வந்து எங்களுடைய மதுவிலக் யூடியூப் தளத்துல நீங்கள் காணக்கூடியமா இருக்கும் என்று சொல்லியும் கேட்டுக்கொண்டு இன்னொரு அழகான காணொலியில நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். See you, bye bye, tata.